ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எரேமியா chapter 50 verse 34. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மீட்பரோவெனில் அவர் வல்லமை உள்ளவர். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மை அவர் பாதுகாப்பார். நம்மை அவர் இளைப்பாற பண்ணும்படிக்கு செய்வார். இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல சூழ்ச்சிகளை சாத்தான் கொண்டு வருவான். பல விதமான தீமைகளை கொண்டு வந்து அவர்களை துக்கத்திற்கு நேராய் நடத்த அவன் முயற்சி பண்ணுவான். ஆனால் கவலைப்படாதிருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஜெயபலமானவர், அற்புதங்களை செய்கிறவர். Dear child of God, the word of God says their Redeemer is strong. His name is the Lord of heaven's armies. Today, you are not alone by yourself. You have a Redeemer. He is strong. He is the Lord of heaven's armies. He will fight for you. He will defend you and he will give you rest. There is no rest for your enemies, but God will give you peace and prosperity because he will intercede for you. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுடைய வழக்கை நடத்துவார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். He will intercede for you. He will prosecute for you. Your lawyer may not help you, but my Lord Jesus Christ, he will help you so that you will be successful in your cases. Whatever may be your case today, your petitions will be approved. He will give you peace and he will defend for you. You don't need to look for some human beings to defend your case, but my Lord Jesus Christ is going to defend your situation and he is going to give you rest. தேவனுடைய பிள்ளைகள் அநியாயமாய் நடத்தப்படுகிற பொழுது அவர்களுக்காக மோசேயை எழுப்பினார். அந்த மோசே தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன். அவன் தேவனுடைய வல்லமையினாலே பார்வோனுக்கு முன்பதாக நின்றது போல இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவரே மீட்பர், அவரே இரட்சகர், அவரே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவர் பராக்கிரமமான காரியங்களை செய்வார். தைரியமா இருங்க, இயேசுவை விசுவாசியுங்க. அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்திலே தேவனுடைய உதவி தேவையோ அந்தந்த இடத்திலே நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, அவர்களுடைய வழக்கை நடத்துவீராக, அவர்களை காத்து அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான எல்லா விதமான தீமையான சக்திகளையும் தத்தளிக்க பண்ணுவீராக. உடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர்த்துவீராக. அவர்கள் ஜெய வீரர்களாய் வாழ்வார்களாக. உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஏற்றுக்கொள்ளும், பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.